சென்னை பல்லாவரத்தில் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு காரணமாக 2 பேர் உயிரிழப்பு. கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதால் மேலும் 30 பேருக்கு பாதிப்பு என குற்றச்சாட்டு. சுகாதாரமற்ற குடிநீரால் மக்களின் உயிரோடு திமுக அரசு விளையாடியுள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழகம் முழுவதும் சுகாதார குடிநீரை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் மறுப்பு. ஏரியில் பிடித்த மீன்களை சாப்பிட்டதால் பாதிப்பு ஏற்பட்டதா என விசாரணை. இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குடிநீரில் கலந்த மாதிரி தெரியல, ஃபுட்டில் தான் அதை கலந்த மாதிரி தெரியுது. இது அதிகாரிகள் இப்போ வந்துட்டாங்க, ஆய்வு பண்ணிருக்காங்க. இப்போ தகுந்த இனி இது போன்ற யாருக்கும் எந்த வித பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி உரிய நடவடிக்கை நம்ம அரசு குடிச்சிருந்தாங்கன்னா ஒரு 300-400 பேர் பாய்ச்சிருப்பாங்க. எல்லோரும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? எனக்கு வந்த தகவல் இந்த மீனுங்கள்லாம் இப்போ பிடிச்சாங்களா, நேற்று நம்ம கூட விசாரித்தோம். உள்ள முந்தானத்துக்கு இந்த உடம்பு அதாவது உடம்பு சரியாகிறதுக்கு முன்னா மாதம் அப்படின்னு கேட்டால் அந்த மீன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடலூரில் சாலைகளை சின்னாபின்னமாக்கிய வெள்ளப்பெருக்கு. விரைந்து சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். மஞ்சப்பை திட்டத்தால் நெகிழி பயன்பாடு குறைந்துள்ளதாகவும் பேச்சு. புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் சேதமான பொருட்களை சாலையில் போட்டு மறியல். 5000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்ட நிலையில் கூடுதல் நிவாரண நிதி வழங்க கோரி போராட்டம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உள்ளிட்டோர் அஞ்சலி. போலி திராவிட மாடலின் பொய்முகத்தை அம்பலப்படுத்தி அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என சூளுரை. பொம்மை முதலமைச்சர் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம், முடிவு கட்டுவோம். குடும்ப ஆட்சியின் தந்தை முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மருமகன் அதிகாரம் செலுத்தும் போலி திராவிட மாடலின் பொய்முகத்தை அம்பலப்படுத்துவோம், அம்பலப்படுத்துவோம். சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா உள்ளிட்டோர் தனித்தனியே மரியாதை. அதிமுகவை மீட்டெடுப்போம் என உறுதி. நாம் தமிழர் கட்சியை பிரிவினைவாத இயக்கம் என கூறிய திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு சீமான் கண்டனம். மோதி பார்க்கலாமா என காவல்துறை அதிகாரிக்கு சவால். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மீதான குற்றம் மற்றும் அவதூறு வழக்கு விசாரணைகள் ரத்து. உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். பிரதமர் மோடியும் அதானியும் ஒன்று என ராகுல் காந்தி விமர்சனம். मानव श्रृंखला बनाया आज आपने। आप अपना ही इन्वेस्टिगेशन कराओगे कभी? आप करा सकते हो अपना इन्वेस्टिगेशन? इसलिए नहीं होगा। मोदी जी अदानी जी का इन्वेस्टिगेशन नहीं करा सकते क्योंकि अगर वो कराएंगे तो वो अपना ही इन्वेस्टिगेशन कराएंगे।